என்ன பெரியவங்க ரொம்ப கோவமா வராங்க? வீட்ல ஏதாவது சண்டையோ? என்ன வந்தீங்க உக்காந்தீங்க மௌனமா இருக்கீங்க? என்ன பஞ்சாயத்து? யார் மேல புகார் சொல்ல போறீங்க? என்னடா ஆன்ட்டி கேக்குறல்ல, சொல்லு. நான் சின்ன பொண்ணு தானே. ஆமா. பாட்டி கிட்ட ஸ்நாக்ஸ் கேட்டா நீயே எடுத்துக்க, இல்ல உன் அப்பாவை கூட்டிட்டு வந்து எடுத்துக்கோன்னு சொன்னா நான் என்ன பண்றது? அப்படியா சொன்னாங்க பாட்டி? ஆமா, காட் ப்ராமிஸ் அப்படிதான் சொன்னாங்க. அதுக்காக நீங்க பாட்டி கிட்ட கோச்சிட்டு வந்துட்டீங்களா? அதுதான் இல்ல. அதுதான் இல்லன்னா வேற என்ன பண்ணீங்க? நான் ஸ்டூல் இழுத்து போட்டு மேல இருக்க ஸ்நாக்ஸ் டப்பாவை எடுக்க ட்ரை பண்ணனா அங்க இருந்து ஒரு கிளாஸ் கீழ விழுந்து உடைஞ்சு போச்சு. அப்புறம் நீங்க சிரிக்கிறீங்க. எங்க பாட்டி என்ன செம்ம டோஸ் விட்டாங்க தெரியுமா? கிளாஸ் உடைச்சது தப்பு தானே, அப்புறம் டோஸ் விடாம என்ன பண்ணுவாங்க? அப்போ அவங்க ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்காதது தப்பு இல்லையா? அதுவும் தப்புதான், இதுவும் தப்புதான். அப்போ தப்புக்கு தப்பு சரியா போச்சுல, அப்ப எதுக்கு பாட்டி என்ன திட்டணும்? பாட்டி உங்களை திட்டினதும் தப்புதான், நான் இப்ப உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்காம இருக்கல, அதுவும் தப்புதான். இந்தாங்க ஜூஸ் சாப்பிடுங்க. தேங்க்ஸ் நான் ஆண்டி. அப்புறமா சாப்பிடுறேன். நல்லா சாப்பிடு. கிரேப் ஜூஸ் பிடிச்சிருக்கா? புடிச்சிருக்கா ஆண்டி? ஆண்டி போதும் ஆண்டி. சரிடா வச்சிடுறா. ஏன் உங்களுக்கு ஜூஸ் பிடிக்கலையா? புடிச்சிருக்கு. தர்ஷினி சாரி ஆண்டி, தெரியாம விழுந்துடுச்சு. பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு ஒண்ணும் ஆகல. வாடா சரசு. என்னம்மா? உனக்கு வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன், ஜூஸ் வேண்டாம். இதை க்ளீன் பண்ணிடு. வா ஊஞ்சல உட்கார்ல வா. சாப்பிடு. குழந்தை இல்லைன்னு நாம ஏங்குறோம், ஆனா இத்தனை அழகான அறிவான குழந்தை இருந்தும் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை இல்ல, குழந்தைய வெறுத்து ஒதுக்குறாங்களே. வாங்கம்மா. வரேம்மா. ஏன் தர்ஷினி, வீட்ல கிளாஸ போட்டு உடைச்சிட்டு இங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா? தர்ஷினி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாமா. அவ மேல தப்பே இல்லாத மாதிரி சொல்லி இருப்பாளே. குழந்தை தானம்மா, விடுங்க. இந்த சின்ன வயசுல இவ்வளவு கோவம் ஆகாதும்மா. இவங்க அம்மாவை இப்படி விட்டுதா மொத்தமா எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேம்மா. இப்ப அதையெல்லாம் பேசி என்னம்மா ஆக போகுது? தர்ஷினி வா, வீட்டுக்கு போலாம். நீ போ, நான் வரல. என்னடி வாய் நெழுது? திலகா இருக்கிற தைரியமா? ஆமா. செல்லம் சமத்துல நீங்க பெரியவங்களை இப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. பாட்டி கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு விடா செல்லம். இல்ல ஆண்டி, வீட்டுக்கு போனா பாட்டி திட்டுவாங்க. நான் திட்ட மாட்டேன், வா. நிஜமா? நிஜமாமா? ப்ராமிஸா? ப்ராமிஸா நான் திட்ட மாட்டேன், வா. அப்ப சரி, நான் போயிட்டு வரேன் ஆண்டி. பை. பாய். வரேம்மா. குட் மார்னிங் பாஸ். என்ன பாஸ், ஆர்கேஜி சில்வர் பீச் வாசல்ல நிக்கிற வாட்ச்மேன் மாதிரி என்ன ரியாக்ஷனுமே இல்லாம நிக்கிறீங்க? ஏன் கேட்க மாட்டேன்? விட்டா என்ன வாட்ச்மேன் வேலை கூட பார்க்க சொல்ல போல இருக்குது. பார்த்தா என்ன தப்புங்கற? கத்தாதீங்க. ஏன் கத்துறீங்க? செய்யற வேலை எதுவா இருந்தா என்ன, அந்த வேலையில நேர்மையும் திறமையும் ரொம்ப முக்கியம். பேய் பிடிக்கிற வேலைக்கு திறமையும் நேர்மையும் ரொம்ப முக்கியம். விருப்பம் இல்லாத ஒரு வேலையை செய்யறோமேங்கிற உறுத்தல் உங்க மனசுல இருக்கு. இந்த வேலையை எனக்காக செய்யறதா நீங்க நினைக்கிறீங்க? பின்ன பேய் பிடிக்கிறது என்ன சின்ன வயசு கனவா? இதுக்கு தான் நான் பிறந்து வளர்ந்து படிச்சு பெரிய விஞ்ஞானி ஆனேனா? இது பாருங்க, இன்னொரு தடவை உங்களை விஞ்ஞானின்னு சொல்லிட்டீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். ஆமா சொல்லிட்டேன். லில்லி, நீ பேசுறது உனக்கே அநியாயமா தோணல? கடந்த 6 மாசமா நீ தான் என் கூடவே இருந்து என் கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்துருக்க.
போலீஸ்காரங்களை விரட்ட மஞ்சள் புகையை கண்டுபிடிச்சதுலேருந்து கடைசியாக அந்த நன்றி கேட்ட ரோபோ வரைக்கும் நான் கண்டுபிடிச்ச அரிய கண்டுபிடிப்புகளை இன்ச்சு பை இன்ச்சா என் திறமையெல்லாம் பாராட்டிட்டு ஆஹா ஓஹோ ஆன்னு என்ன புகழ்ந்துட்டு இப்ப நீ என்ன விஞ்ஞானி இல்லைன்னு சொன்னா வேற யார் என்ன விஞ்ஞானின்னு ஒத்துக்குவா? நீங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் 4 பேருக்கு உதவுனாதான் நீங்க விஞ்ஞானி. நீங்க கண்டுபிடிச்சது உங்களுக்கே உதவல, அப்புறம் நீங்க என்ன விஞ்ஞானி? இத பாருங்க, கரண்ட்ல நாம என்ன தொழில் செய்யறோமோ அத பத்தி பேசுங்க. அதுல எப்படி முன்னேறலாம்னு யோசிங்க. அத விட்டுட்டு போதும் 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 உன் பிரசங்கத்தை நிறுத்து. சரி சரி, எண்ணி துணைய கர்மம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்குன்ற முடிவுக்கு நானும் வந்துட்டேன். தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ வெரி மச். சரி சரி, அதை விடு. நேற்று ஒரு மாமியார் பைய பிடிச்சி வச்சோமே, அந்த பையன் கூட எங்க அம்மா ஆவிய விட்டுருன்னு கெஞ்சினானே. ஆமா, 50,000 ரூபாய் கூட பேரம் பேசணுமே. நீ என்ன பண்ற, அவனுக்கு ஒரு போனை போட்டு பேரத்தை படி வை, ஆவிய ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகே பாஸ். பாஸ் போன் அடிக்குது, அவசரப்பட்டு அந்த ஆளே கான்டாக்ட் பண்றான் போல இருக்கு. சும்மா ஜோசியம் சொல்லிட்டு இருக்காத, போய் போனை அட்டன் பண்ணு. அவன் கட் பண்ணிட்டு போறான். அவன் கட் பண்ணிட்டா அப்புறம் நம்ம தான் அவனுக்கு போன் பண்ணணும், நமக்கு தான் காசு செலவு. ஐயோ ஓகே பாஸ். ம். ஹலோ, இது பேய் பிடிக்கிற ஆபீஸா? ஆமா, பேய் பிடிக்கிற ஆபீஸ் தான். நீங்க? நான் பேய். எனக்கு பேயா? என்னது, பேயே போன் பண்ணி என்ன பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டா? அப்ப அந்த பேயை பிடிக்கிறதுக்கு யார் பணம் தருவாங்க? ஐயோ குறுக்க பேசாதீங்க பாஸ். ஹலோ, நீ முதல்ல குறுக்க பேசாதமா. நான் பேய் பிடிக்க ஆர்டர் கொடுக்க தான் பேசுறேன்னு சொல்ல வந்தேன். குறுக்க பேசி நீ என்னையே பேயான்னு கேக்குறியா? கோச்சுக்காதீங்க சார், நான் கொஞ்சம் முஞ்சாக்கிறத பொண்ணு, அதான் குறுக்க பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. சரி விஷயத்த சொல்லுங்க. நீங்க பேய்களை எப்படி பிடிக்கிறீங்க? உடுக்க அடிச்சு பிடிக்கிறீங்களா இல்ல வலை போட்டு தான் பிடிக்கிறீங்களா? தூண்டில் போட்டு பிடிக்கிறோம் சார். நீங்க பேயை பிடிக்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்களா இல்ல எஃப்எம்க்கு போன்ல பேட்டி எடுக்கிறீங்களா? லம்பா ஒரு ஆர்டர் கொடுக்கறப்ப எப்படி எதையும் விசாரிக்காம கொடுக்க முடியும்? என்னது, லம்பா ஆர்டர் கொடுக்குறீங்களா? இல்ல, முதல்ல அவனை புடி. சொல்லுங்க சார், நாங்க எத்தனை பேய்களை பிடிக்க வேண்டியிருக்கோம்? தள்ளுபடி ரேட்ல பிடிக்கிறதா இருந்தா நீங்க எத்தனை பேய்களை வேணாலும் பிடிக்கலாம். அப்படியா? நாங்க ஒரு பேய்க்கு 25,000 ரூபாய் சார்ஜ் பண்றோம். நீங்க மொத்தமா பிடிக்க சொல்றதுனால 5,000 ரூபாய் குறைச்சிக்கிட்டு 20,000 ரூபாய்க்கு பிடிக்கலாம். மத்தபடி எங்களால அதுக்கு கீழே குறைக்க முடியாது சார். ரேட் எனக்கு ஓகே, நீங்க உடனே கிளம்பி வாங்க. என்னது, ரேட் ஓகேவா? உடனே கிளம்பி வரணுமா? சார், நாங்க சுமார் எத்தனை ஆவிகளை பிடிக்க வேண்டியிருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சிலிண்டரை ரெடி பண்ணிட்டு வந்துருவோம். அது முதல்ல வாங்க, வந்து பார்த்து அட்வான்ஸை வாங்கிட்டு கொஞ்சம் பேய்களை புடிங்க, மேற்கொண்டு அப்புறம் பேசிக்கலாம். ஓகே சார், அட்ரஸ் சொல்லுங்க. நோட் பண்ணிக்கங்க. நம்பர் 13 செத்தார்பேட்டை. நம்பர் 13 செத்தார்பேட்டை, ஆவியூர் குப்பம், சென்னை 111. ஆவியூர் குப்பம், சென்னை 111. சீக்கிரம் வாங்க. வந்துடுறேன் சார். பாஸ் வாங்க பாஸ், இந்த ஆர்டர்ல பணத்தை லம்பா அள்ளி இல்ல. வாங்க சீக்கிரம் சிலிண்டர் ரெடி பண்ணுவோம். வா ஓடு. நோ, நீ என்னதான் சொல்லு மூசா? அந்த சயின்டிஸ்ட் தாத்தா ஹாஸ்பிடல்ல சேர்த்தது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ற. அதான் மனசுக்கு ரொம்ப பீலிங்கா இருக்கு. ஏன் தெரிஞ்சிருந்தா மட்டும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போற? ஏய், அவன் உபத்திரம் பண்ணாம இருந்தா சரி. ஐயோ, அவரை நம்ம பார்த்தோமோ பார்க்கலையோ, அவர் குணமானதே நமக்கு போதும். அவரோட உடம்பு சாதாரணமா குணமாகல, டாக்டர்ஸ் படாத பாடுபட்டு குணமாக்கிருக்காங்க. இதுல உன் கைங்கறி ஏதாவது இருந்திருக்கணுமே. நான் யாருன்னு உனக்கு சொன்னது தப்பா போச்சு. விடு, நான் வெளிவா சொல்லிட்டேன். சரி பேச்ச விடுங்க. வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களாம் நல்லா இருக்கோம். உங்க நட்டு போல்ட் வயரு பேட்டரி எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுதா? இன்னும் ஆர்ப்பாட்டம் அடங்கலையா? லுக், சயின்டிஸ்ட் தாத்தாவை ஒழுங்கா பாதுகாக்காம அந்த ப்ரொஃபசரை ஸ்பெஷல் போடுற வரைக்கும் அசம்பந்தமா இருந்த நீங்க என்ன கமெண்ட் அடிக்கப்படாது. அண்டர்ஸ்டுட்? ஏண்டா, மத்தவங்க மனசை நீ புண்படுத்தாமே இருக்க மாட்டியா? நான் என்ன புண்படுத்தல, நான் உண்மையை தானே சொன்னேன். உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு மூசா சொன்னதை நீ மறந்துட்டியா? அந்த எக்ஸ் விஷ ஊசி போட்ட பிறகு பார்த்த ஜீனியும் ஜூலியும் சயின்டிஸ்ட் தாத்தாவை சரியான சமயத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கலன்னா நிலைமை இன்னும் சிக்கலா இருக்கும். அது உனக்கு தெரியுமா? ஆமா, கௌரி சொல்றது உண்மைதான்.
வாங்க அங்கிள். ஜீனியும் ஜூலியும் இல்லைன்னா இப்போ நான் உயிரோடவே இல்லை. அங்கிள், இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு அங்கிள்? முன்னை விட ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். தாத்தா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நாங்க கேள்விப்பட்டதும் எப்படி துடிச்சு போனோம் தெரியுமா? ஆமா தாத்தா, நாங்க லீவ்ல ஊருக்கு போகாம இருந்திருந்தா உங்க கூடவே ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்போம். அதனால என்ன சந்தியா, எனக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா நீங்க ஊருக்கு போனீங்க? எங்க இருந்தாலும் உங்களை போல இருக்கிறவங்க அன்பும் ஆதரவும் எனக்கு இருக்கிற வரைக்கும் அந்த எக்ஸ் மாதிரி ஆளுங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாதுமா. அதனாலதான் அந்த எக்ஸ மன்னிச்சு விட்டீங்களா தாத்தா? மன்னிப்பை விட வேற ஒரு பெரிய தண்டனை இந்த உலகத்திலேயே கிடையாது பாலு. அப்படியா? அப்ப ஜீனி ஜூலியை நான் தப்பா பேசுறதுக்கு என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. ஓ சாரி சாரி, தண்டிச்சிருங்க. ஜீனி, ஜூலி, வராதவங்க எல்லாம் வந்திருக்காங்க, போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்க. மாஸ்டர், இந்த சந்தோஷமான நேரத்துல சொல்லு. எங்க கல்யாண தேதியும். என்னது, உங்களுக்கு கல்யாணமா? அடியாத்தி, உண்மைதான் போல இருக்கு. ரெண்டும் வெக்கப்படுதுங்க. தாத்தா, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? கண்டிப்பா பண்ணி வைக்க போறேன். ஏன்னா இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு லவ். ஓஹோ, இடையில இது வேற நடந்திருக்கோ? அப்படியே கல்யாணம் நடந்த கையோட, இல்ல தேதி முடிவான கையோட உலகத்திலேயே முதல் முறையா ரோபோ கல்யாணம் நடந்ததுன்னு இன்டர்நெட்ல போட்டுடலாம். கூடவே கின்னஸ் ரெக்கார்டுக்கும் தகவல் அனுப்பிடலாம். அங்கிள், நீங்க கல்யாண தேதி என்னைக்குன்னு சொல்லுங்க, சும்மா தூள் கிளப்பிடலாம். இந்த வர்ற 14ஆம் தேதி சர்வ முகூர்த்த நாள், அன்னைக்கே வச்சுக்கலாம். வர 14ஆம் தேதியா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா ஆண்டி, இதுல யாராவது போய் சொல்வாங்களா? பாருங்க, புது Dress எல்லாம் போட்டுருக்க. நிஜமா எனக்கு பர்த்டே தான். நிஜமா பர்த்டே தான். இப்படி வெறும் கையோட வந்தா எப்படி? இந்த ஆன்ட்டிக்கு கேக்கு சாக்லேட் எதுவும் கிடையாதா? அம்மா ஆபீஸ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் வரவே இல்ல. மணி 10 ஆகுது, இன்னுமா அம்மா வரல? தர்ஷினி, தர்ஷினி, அம்மா அங்க வச்சிருங்க. சரிங்க. செக்யூரிட்டி சொல்லுங்கம்மா. இன்னைக்கு என் பாப்பாக்கு பர்த்டே. மத்தியானம் உங்க பசங்களை கூப்பிட்டுட்டு லஞ்சுக்கு வந்துருங்க. கண்டிப்பா கூப்பிட்டு வந்துறேம்மா. அம்மா, ஏமா லேட்டு? அதான் பேக்கரி திறந்த பிறகு கேக் வாங்கிட்டு வந்தம்மா, அதான் லேட் ஆயிடுச்சு. எங்கம்மா நம்ம குட்டி காணோம்? அவ எந்திரிச்சிட்டாளா? ரெடி ஆயிட்டாளா இல்லையா? அவ குளிச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டாமா. நீ வருவேன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. லேட் ஆகுதுன்னு திலகா வீட்டுக்கு போயிருக்கா. சரிம்மா, நீ குளிச்சுட்டு ரெடி ஆகுமா, வந்துருவா அவ. இல்லம்மா, நான் திலகா வீட்டுக்கு போய் தர்ஷினி கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அம்மா, எனக்கு இன்னைக்கு பர்த்டேன்றதே மறந்துட்டு எங்கேயாவது நின்னு போன்ல அப்பா கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அம்மா அப்பா கூட சண்டை போட்டுட்டு இருக்கறதுனால என் பர்த்டேவே மறந்துட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா. ஃபீல் பண்ணாதீங்க. அம்மா உனக்கு கேக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்துருவாங்க. ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாம சந்தோஷமா இருக்கணும். ஹாப்பியா இருங்க என்ன? தர்ஷினிக்கு பர்த்டே ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. தர்ஷினிக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க் யூ ஆண்டி. தர்ஷினி, நீங்க எப்ப வந்தீங்க? உள்ள வாங்க, உள்ள வாங்க.
வாங்குறேன்ல. சியாமளா உனக்கு போன்மா. முதல்ல அதை ஆஃப் பண்ணுமா. தர்ஷினி வா. நான் வரல. பாருமா, அம்மா உனக்கு பர்த்டே கேக்கு, சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாடா. நான் உன் கூட வர மாட்டேன். நீ அம்மா இல்ல, போ. தர்ஷினி, யார பத்தி என்ன பேச்சு பேசுற? இவ உன் அம்மா இல்லனா வேற யாரு? இதோ இந்த ஆண்டி தான் எங்க அம்மா. இவங்க தான் எப்பவும் என்கிட்ட பிரியமா பேசுறாங்க, பழகுறாங்க, விளையாடுறாங்க, ஸ்நாக்ஸ்லாம் தராங்க. ஆனா நீ என் மேல எப்பவும் எரிஞ்சு விடுற. நீ என் அம்மா இல்ல, இவங்க தான் என் அம்மா. தர்ஷினி, அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. ஆயிருந்தா இருந்தாலும் அவங்க தான் உங்க அம்மா. அக்கா, தர்ஷினி சின்ன குழந்தை, தெரியாம பேசிட்டா, மனசுல வச்சுக்காதீங்க. பேசுறா பாரு பேச்சு. வாடி.